விக்னேஷ் ராஜாவோட டைரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிச்சு இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்க படம் தான் கரை. அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நல்ல படங்களோட ரிவ்யூலாம் நீங்கள் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். பண்ணிட்டீங்கல்ல? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தனுஷ் வந்துட்டு திருடனா இருந்து திருந்தி வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க அவருக்கு திரும்பவும் திருட வேண்டிய சுச்சுவேஷனுங்கிறது வருது. அவரோட அப்பாவுக்காகவும் அவரோட நிலத்துக்காகவும். அதுக்காக இவர் திரும்பவும் திருட போறாரு. அப்படி திருட போன இவரு போலீஸ் கிட்ட கடைசியா மாட்டினாரா இல்லையா அப்படிங்கறத சொல்லக்கூடிய படம் தான் இந்த கரை. நான் ரொம்பவே சிம்பிளான ஒன்லைனை தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க மற்றதெல்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் படத்துல இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு படம். எந்த இடத்துலயுமே லேகே ஆகல, எனக்கு சுத்தமா லேகே ஆகல. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ரைட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த இடத்துல நான் எல்லா மூவி ரிவ்யூவர்ஸ் கிட்டயுமே ஒன்னு கேட்டுக்கிறேன். அது என்னன்னா, இதுக்கு மேல நீங்க மூவி ரிவ்யூ பண்ணக்குள்ள ரைட்டர்ஸோட நேமையுமே அங்கீகரிச்சு அவங்களோட பேரை சொன்னோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நானுமே முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேல சொல்ல ட்ரை பண்றேன். ஏன்னா ரைட்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அடுத்தது தமிழ் சினிமால நிறைய ரைட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் படங்கள் நல்லதா வரும். இந்த படம் மாதிரி இந்த படத்துல இந்த ரைட்டிங்கிறது செம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் ஆல்ஃபிரட் பிரகாஷும் நம்ம விக்னேஷ் ராஜாவும் தான். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா படம் லேகும் ஆகாது, போரும் அடிக்காது, நல்லா இருக்கும். அதுக்கு உதாரணம் இந்த கரை படம்னு சொல்லலாம். இன்னமும் நிறைய படங்கள் இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த கரை படத்தை சொல்றேன். இப்போ மறுபடியும் இந்த படத்துக்கு வந்தோம்னா, படத்துல எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. நம்ம தனுஷ் ஆகட்டும், சுரஜ் வெஞ்சரமோடு ஆகட்டும், அப்புறம் மமிதா பைஜு, அவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்களோட கேரக்டர் தேவையில்லாத கேரக்டர் மாதிரி தான் இருந்தது. இவங்க இந்த கேரக்டருக்கு தேவையில்லாத மாதிரி இருந்தாங்கன்னு வேணா சொல்லலாம். அப்படி இருந்தாங்க. அப்புறம் மீதி ஆக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. KS ரவிக்குமார் ஆகட்டும், MS பாஸ்கர் ஆகட்டும். MS பாஸ்கர்லாம் இதுல இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோலுமே இருக்குது. அது நம்ம மலக்கு தான் பண்ணியிருக்காரு. தம்பி அதை எத்தனை பேர் கவனிச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஓவராலா பார்க்கக்குள்ள ஒரு நல்ல படங்க, நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா இந்த படத்துல மைனஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நீங்க அவ்வளவா கண்டுக்க மாட்டீங்க, கடந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ மறக்காம எல்லாரும் போய் தியேட்டர்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி படங்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி யாரும் படமே எடுக்க மாட்டாங்க. பாய்.